மக்களே வணக்கம். மீண்டும் உங்களை வெற்றியின் வாசல் சேனல் மூலிமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாகவும் அமைஞ்சிருக்கும். தீபாவளி வாழ்த்துக்கள். இப்போ இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது புருஷன் பொண்டாட்டி வசியம், கணவன் மனைவி வசியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு உண்டான தாயத்து தான் இது. இந்த வசியத்தை மோகன வசியம் போட்டு இதை உருவாக்கியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். ஐயா, இது புருஷன் பொண்டாட்டி ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, ஒரே அறையில் தான் இருப்பாங்க, ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. இது வருஷக்கணக்கில் பேசிக்காதவங்களாம் இருக்கிறாங்க குடும்பத்தில். அந்த மாதிரி புருஷன் பொண்டாட்டியை ஒன்று சேர்த்துக்கக்கூடியது மோகன வசியம். இந்த அஷ்டகர்மத்தில் அது ஒரு வசியம், மோகன வசியம். அந்த அஷ்டகர்மத்தில் பயன்படுத்தி தான் நான் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த தாயத்தை உருவாக்கியிருக்கிறேன். இது புருஷன் பொண்டாட்டி வேறு ஊரில் இருப்பாங்க, தனித்தனியாக பிரிஞ்சு இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டு. இல்லை விவாகரத்தானவங்க கூட சரி, அவங்கள ஒன்று சேர்க்குற அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த தாயத்து. புருஷன் பொண்டாட்டி வசியம், பிள்ளைங்க வசியம். பிள்ளைங்களையும் ஒருத்தர் ஆகாது இருக்கும். பிள்ளைங்களோட நம்மளோட பேச்சை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரியான பிள்ளைங்களுக்கு இந்த தாயத்தை போடலாம். புருஷன் வேறு ஒரு உறவை தேடின்னு இருப்பார், நம்மளை அந்தமாக விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களில் அந்த மாதிரியான ஆளுங்களை அந்த உறவை கட் பண்ணிவிட்டு இவங்களை மனைவியோட சேர்த்து வைக்கக்கூடிய வல்லமை நிறைஞ்சது இந்த தாயத்து. இல்லை பெண்கள் வேறு ஒரு உறவில் போயிருக்கலாம், அதை அந்த உறவை முறித்து புருஷன் கூட சேர்த்து வைக்கக்கூடியது இந்த தாயத்து. ஒருத்தர் ஆகாமல் இருக்கும், அதை அந்த பகைமையை நிறுத்தி நட்பு பாராட்டக்கூடிய அளவுக்கு உண்டானது இந்த தாயத்து. இது மோகன வசியம். அஷ்டகர்மத்தில் ஒரு வசியம்தான், ஒரு மந்திரம்தான் இது மோகனம். அந்த மோகன வசியத்தை பயன்படுத்தி மந்திரத்தை சொல்லி அதில் எந்திரம் எழுதி சில மூலிகைகளையும் சேர்த்து உருவாக்குனது தான் இந்த தாயத்து. இது பொதுவில் செஞ்சு வைக்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் எனக்கு உங்களோட பிரச்சனையை சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணிங்கனாக்கா, இல்லை வாட்ஸ்அப்பில் சொன்னீங்கனாக்கா, அதன் பிறகு உங்கள் பேர், உங்கள் அம்மா பேர், பிரிஞ்சு இருக்கவங்களோட பேர், அவங்களோட அம்மா பேர், இதை வச்சு உங்கள் 2 பேர் பேரையும் வச்சு மந்திரம் சொல்லி ஒரு 3 நாளைக்கு பூஜை பண்ணணும். 3 நாளைக்கு பூஜை பண்ண பிறகு தான் இந்த பொருளுக்கு, நான் செய்து கொடுக்குற பொருளுக்கு சக்தி வரும். அதன் பிறகு தான் உங்களுக்கு நான் கொரியர் மூலிமா அனுப்பிச்சி வைக்கிறேன். இதை தேவைப்படுறவங்க என்கிட்ட இதை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக இது மோகன மந்திரம் நல்லா பயன் தரக்கூடியது. இதை பயன்படுத்தி எத்தனையோ குடும்பங்களை ஒன்று சேர்த்து வச்சுருக்கிறேன் நான். இதில் சாதாரணமாக நினச்சிடக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா டைவர்ஸ் ஆன குடும்பத்தையே ஒன்று சேர்த்து இருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் எழுதி கொடுத்துட்டு பிரிஞ்சவங்க, அந்த மாதிரியான ஆட்களை ஒன்று சேர்த்து கொடுத்துருக்குறேன். அதனால் இதை நம்பி நீங்கள் என்கிட்ட தொடர்பு கொள்ளலாம், இதை இருக்கலாம். இதை தேவைப்படுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இதை இருக்குது கீழே, என்னோடய கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணிங்கனாக்கா நான் இதை பற்றி மேலே உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இது கண்டிப்பாக செயல்படும். கருப்புசாமி அருளால் இதை நான் செஞ்சு கொடுக்கறது யாருக்கும் ஃபெயிலர் ஆனதே கிடையாது. என்றைக்கும் கருப்புசாமியோ மதுரை வீரனோ எனக்கு துணை இருந்து இதை உங்கள் குடும்பத்தில் துணை இருந்து நடத்தி கொடுப்பாங்க. அதனால் தொடர்ந்து என்னோடய யூடியூப்பில் பாருங்கள். இது தேவைப்படுறவங்க இந்த கீழ்கண்ட நம்பருக்கு எனக்கு தொடர்பு கொள்ளுங்க, நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணுன்றது தான் முக்கியம். அதே மாதிரி காசு பணத்தை பெருசு பண்ண மாட்டேன், காசு பணத்தை மாட்டேன். உங்களுக்கு செஞ்சு கொடுக்குற பொருள் நல்லாயிருக்கும்.
அதுதான் எனக்கு முக்கியம். நன்றி, வணக்கம்.